World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அதாவது ரட்சகன் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் நாகார்ஜுனாவுக்கு இந்தியாவை பற்றி இல்லை ஏதாவது ஒன்று திட்டினா அப்படியே கோவம் வரும்போது அப்படியே இப்படி நரம்பை பிடிப்பார், அப்படியே குப்பு குப்பு குப்புன்னு அப்படியே ஏறுற மாதிரி காட்டியிருப்பார். தெரியும் தானே? நமக்கும் கோவம் அப்படி தான் வரும். இப்படி பிடிக்கிறதுலாம் வேணாம், அவ்வளோ தூரம்லாம் வேணாம், ஒரு செகண்டில் இப்படி டக்குன்னு ஏறிடும். எதுக்குன்னா நாம் நம்பரை எடுத்து கொடுப்போம், கஷ்டப்பட்டு வேலை பார்த்து, சார் அந்த நம்பரில் இப்படி சார், அந்த நம்பரில் அப்படி சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே அப்படி ஏறிடும். இப்போ தான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பொருத்தம் கேட்டார், பொருத்தத்தை சொன்னேன். அடுத்தது திரும்ப வந்து மறுபடியும் ராகு இருக்குதா கேது இருக்குதான்னாரு. ராகு கேதுகிட்ட போய் கேட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு உடனே அது ஏறிடும். அது ஜிக்கு ரொம்ப பொறுமையாக அதை சொல்லுவாங்க. இருந்தாலும் அதனால் இது என்னென்னா மறுபடியும் இந்த மொபைல் நம்பரை தேர்ந்தெடுக்கிறது எப்படி அப்படின்னு மறுபடியும் வரும். என்ன இது என்னென்னா நமக்கு திரும்ப திரும்ப எத்தனை உதாரணம் போட்டாலும் உங்களுக்கு விளங்கணும்ல. இப்போது இன்றைக்கி இது இன்னிய தினமலர் பேப்பரு தெரியுதாங்கஜி, எல்லாம் கரெக்டாக இருக்கா? இதில் கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு சார். போன தடவை என்ன பண்ணோம், அந்த செவத்தில் ஒட்டியிருக்கிற இதை எடுத்துகிட்டு வந்து வச்சு எப்படின்னு லைவ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டணும்ல. சரி, இப்போ என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா 2 விஷயம் இருந்துச்சு. ஒன்று இதில் என்ன இருக்குன்னா, உடனடி பணம். உடனடியாக எனக்கு ஏதோ ஒரு பணம் வரப்போகுது, ஓகே. கனவுகள் நிஜமாக தங்கம் உங்களுடன் ஜாய் ஆளு காசுன்னு போட்டு கீழே விவரங்களுக்கு என்னது விவரங்களுக்கு அழைக்கவும் அப்படின்னு இங்கே 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பர் எந்த நம்பர்னா 78 71 0 0 29 99. இந்த நம்பரும் இருக்குது. இதுதான் இதில் இருந்தது. வேறு மொபைல் நம்பரோ வேறு எதுவுமே இல்லை, இந்த 2 நம்பர் மட்டும்தான் இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் போய் தேடி சேலத்தோட பிரான்ச் நம்பர் பார்த்தோம். பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாத்துலேயும் 999 முடிகிற மாதிரி இங்கே இருக்குது. இதை 2 இப்படி கொடுத்துருக்காங்களா? இங்கே சேலம் பிரான்ச்சுக்கு பாருங்கள் 4545. எப்படி ஞாபகம் வர மாதிரி அவ்வளோ இதாக வச்சுருக்காங்க. இதில் ஒரு தடவை நம்ம இதில் சொல்லும்போது கோல்டுனா என்னது 916. அது இந்த தங்க கம்பெனி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாத்துலேயும் எப்படி 944 9442 20 என்ன இருக்கு 8916. அடுத்து நம்ம நம்பரை கலெக்ட் பண்ணும்போது சொல்லியிருப்போம், ஆல் 2 பிளாட்டனில் முடிகிற மாதிரி நம்பர் எடுங்க, ஆல் 3ல் எடுங்க அப்படின்னு சொன்னோமா? இருக்கா? அடுத்து இங்கே பாருங்க 916 24 04 59 கடைசி எண்டிங் எல்லாம் இருக்குது. எல்லாமே 916 இருக்குது. இது ஜாய் ஆலுகாஸ் இந்தியா லிமிட்டடோட ஒரு பிரான்ச்சோட நம்பர்ஸு. அடுத்து யார் இருக்கா? மலபார். அவங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க 18 00 57 20 916 போட்டிருக்கா. அப்போ அந்த தங்க கம்பெனிங்கெல்லாம் இந்த 916 எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள். இது அவங்களோட பிரான்ச். இது 00. இப்போது இதெல்லாம் கூட்டினீங்கன்னா எல்லாம் ஒரு நம்பராக வருமா? வராது. ஆனால் அவங்க என்ன மட்டும் வச்சுக்கிறாங்க 916 அப்படின்னு ஒரு பேட்டர்ன் வேணும் அப்படின்னு எல்லாத்துலேயுமே 916 எண்டிங் வர மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. புரியுதா? அப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணணும்னு ஏதோ ஒன்று நம்ம போட்டு க்ரியேட் பண்ணால் எனக்கு புஷ்கரத்தில் அப்படி இல்லை, எனக்கு பகை, என் பையனுக்கு என்ன, இப்போ இந்த பிரான்ச் இருக்கும் அந்த பிரான்ச்சுக்கு ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் மாற்றிக்கிட்டா இருக்கான். இங்கே பாருங்கள், கல்யாண் ஜுவல்லர்ஸு யுஏஇ அவங்க எப்படி எதிர்ப்பாங்க 971425 7633ன்னு எடுத்திருக்காங்க. கத்தார் பிரான்ச்சுக்கு 2733. அடுத்து இங்கே குவைத்து பிரான்ச்சுக்கு 228633. எல்லாமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க 33 பேட்டர்னில். நம்ம என்ன சொல்லுவோம் 32 33 அப்படின்னு புக்கே போட்டோம். அவங்க பேட்டர்னை போட்டு வச்சுருக்காங்களா? அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் பாருங்கள்
18004257 333 733 வர மாதிரி கஸ்டமர் கேர் நம்பரை வச்சுருக்காங்க. கடைசி 4 நம்பர், கடைசி 2 நம்பர், கடைசி 3 நம்பரில் மட்டுமே வேலை பார்க்கலான்னு சொன்னோமா? போன மாதம் சொன்னோமா? அப்போ நாம் எடுத்து கொடுத்தாலும் எனக்கு அது சார், எனக்கு இது சார், இது அங்கே உட்காந்துருக்குது சார், இது நீச்சமாக போயிருக்குது சார். இப்போ இவருக்கெல்லாம் நீச்சமாக போயிருக்கோம். ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபாலோ பண்ணாங்க. நாம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கிறோம். அடுத்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாருங்கள், பார்த்துட்டோம். பீமா ஜுவல்லர்ஸ் டெல்லி எப்படி இருக்கு? 28546611 சொன்னோமா? 11. அடுத்தது எப்படி வராங்க? 28546612. இவங்க ஒரு பிரான்ச், இது ஒன்று ஒவ்வொரு பிரான்ச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க? 28 54 61 11 12 13 அப்படியே வரிசையாக அந்த நம்பரை ஒரு பிரான்ச்சுக்கு எடுத்துக்கிறாங்க. அடுத்த பிரான்ச்சுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், 49 74 77 01 11 ஒரு பிரான்ச்சுக்கு எடுத்துக்கிறாங்க. அடுத்ததில் 82 22 28 55 82 22 28 66 எல்லா நம்பரும் ஒன்று தான். அந்த கடைசி 2 நம்பர் மட்டும் என்ன பண்ணுறாங்க? மாற்றிருக்காங்களாங்க பாருங்கள். அடுத்தது 429811 இங்கே வரும்போது 1111 1112. இதுக்கு எவ்வளோ பெரிய ஜோசியர் உட்காந்துருப்பாங்க, எவ்வளோ பெரிய நம்பர் அனலிஸ்ட் போட்டு இல்லை என்ன பண்ணியிருக்காங்க? ஒவ்வொரு பிரான்ச்சையும் ஒரு நிறுவனம் பண்ணுது. ஏதோ நம்பர் வரட்டும், ஃபோன்காரனை ஏதோ ஒன்று கொடுனா சொல்லியிருக்கான். கம்பெனி தாங்க வேலை பார்த்துருக்காங்க. நம்பர் இப்படி வரணும்னு ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் வேலை பார்த்துருக்கானா இல்லையா? இவ்வளோ பெரிய பணக்காரனே ஏதோ ஒரு வேலை பார்க்கும்போது நம்மலாம் என்ன பண்ணணும்? எதையாவது ஒன்றை ஃபாலோ பண்ணுமா இல்லையா? ஒரு பேட்டர்னை எப்படிலாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சென்னைக்கு பாருங்கள், 87 92 92 29 41 87 92 92 29 42. நாம் 29 சார் சந்திரன் தேஞ்சிருவார் சொல்கிறீங்களா? எதையோ பார்த்துட்டு 2ஆம் நம்பர் கொடுத்தா சந்திரன் தேஞ்சிருவார். 56 கொடுத்தா, இன்றைக்கி 56வது கூட்டம் தான், 56 கொடுத்தா வேண்டாம் இருக்கா இங்கே எல்லாமே. அப்போ நம்ம சொன்ன விஷயமும் நடைமுறையில் ஒரு பெரிய இது எல்லாமே தங்க நிறுவனங்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? இப்போது இங்கே பாருங்கள், இது இன்னொரு விளம்பரம். சத்ய சாய் நகர் அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த சத்ய சாய் நகர்னு போட்டிருக்காரு. இந்த விளம்பரத்தில் ஃபோன் நம்பர் போட்டிருக்காங்க 90 42 82 38 99. இதில் என்ன போட்டிருக்காங்க? 90427 51899. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 899 ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? ரைட்டா? இவங்க ஒன்று சத்ய சாய் நகர் அப்படின்னு போட்டிருக்காங்களே, சத்ய சாய்க்கு எஸ்எஸ் அப்படின்னு மட்டும் ஒன்று போட்டிருந்துருக்கலாம், அந்த லோகோவை போடல. அதான் இதில் மொத்தத்தில் ஏதோ ஒரு பேட்டர்னை இந்த பேப்பருக்குள்ளே இருக்குது. 3 ஓகே. விக்னேஸ்வரி அவங்க வீட்டில் அது எழுத வேண்டாம். அவங்க நம்பர் ஏதாவது இருக்கா? நீங்களே வந்து சொல்லணுமா? இங்கே பாருங்கள், கடைசி 4 டிஜிட்டு மட்டும் சொல்கிறேன். 9807 ஒருத்தருது, இன்னொருத்தங்களது 3042, இன்னொருத்தங்களது 9396, இன்னொருத்தருது 0668. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பேர்த்து நம்பரை எழுதுங்கன்னு 2 பேர்த்திட்ட சொல்லியிருந்தோம். எந்த பேட்டர்னும் இல்லை, சும்மா கிடக்கு. ஆனால் இன்னும் என்ன வளரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? இது எதுவுமே க்ரியேட் ஆகலை. அதே இன்னொருத்தர் பாருங்கள் எவ்வளோ அலர்ட்டாக ரெடி ஆகிட்டாங்கன்னு. ஆனால் அவங்க எழுதி கொடுக்கும்போது இதுக்கு தான் எழுதி கொடுக்குறோன்னு தெரிஞ்சிருக்காது இல்லையா? எழுதி கொடுத்துட்டாங்க.
எல்லாத்துலேயும். ஆனால் ஏதோ ராஜநிலை நம்பர்லாம் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் ஃபார்மெட் பண்ணியிருக்கீங்க, சும்மா வாங்கியிருக்கீங்க. 3789, இன்னொருத்தர் நம்பர் 4189, இன்னொருத்தர் நம்பர் 7789, இன்னொருத்தர் நம்பர் 6489, ஒருத்தர் நம்பர் 8369. இதுவும் ஒரு குடும்பத்தில் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வேணும்னு தெரிஞ்சு எடுத்தோமா? இதுதான் ஒரு நிறுவனம் இங்கே இருக்குது. இதில் எப்படி வேலை நடந்திருக்குன்னு பாருங்கள். இங்கேயும் ஒருத்தர் கரெக்டாக இதில் கூட்டி எண்ணெலாம் தப்பாக இருக்கலாம், என்ன இருக்கோ. ஒருத்தர் மட்டும் 9995232648 அது மட்டும் ராஜநிலை பார்த்து எடுத்திருக்கு. ஆனால் இயற்கையாகவே வந்திருக்கு, பரவாயில்ல, அது இல்லாமலே வந்திருக்கு, மகிழ்ச்சி. அதான் பாருங்கள், ரீசெண்டாக எடுத்து, அதான் சொல்கிறேன், ரீசெண்டாக எடுத்திருக்கு, அவ்வளோதான். அதனால் பொதுவரைக்கும் என்னென்னா எதுக்கு சொல்ல வரோன்னா, ஒரு நம்பரை க்ரியேட் பண்ணும்போது ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னு ஒரு நம்பரை க்ரியேட், அது ஒரு பிராண்டாக மாறணும். இந்த நம்பர் வருது, அதனால் 89 வருதுன்னா வீடு பேர் என்ன, உங்கள் பேர் என்ன, புவனேஸ்வரி வீட்டில் தான் அப்படிங்கிறத தெரியும். எல்லா நம்பரும் 89 முடியுது அப்படின்னு. இது மாதிரி நம்ம இது க்ரியேட் ஆகலை, உன்னை க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம், அதுக்கு பில்லை கட்டி கரெக்டாக வச்சுக்கிட்டு ஒன்று புதுசாக ஃபார்ம் ஆகணும். அப்படி ஆகும். அதுதான் ஒரு பிரான்ச்சுக்கு ஃபார்ம் ஆகும்னா, ஒரு பிரான்ச்சுக்கு ஃபார்ம் ஆக வச்சோம்னா அது இன்னும் 2 இன்னும் 3 வளரும். அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். அதுக்கு தான் இதில் வந்து இந்த கூட்டி எண்ணியோ அதையோ நீங்கள் கூட்டிகிட்டு இருக்காதீங்க தயவுசெய்து. நான் இது எதுக்கு சொல்கிறோம், எதுக்கு இது மாதிரி போகிறேன், இது மாதிரி நாம் பல விஷயங்களை எடுத்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணி தான் வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கோம். திரும்ப என்னை கொண்டு போய் மறுபடியும் எல்கேஜியில் உட்காருன்னு சொல்லாதீங்க. அது வண்டி நம்பர் ஆகட்டும், மொபைல் நம்பர் ஆகட்டும், எல்லா கம்பெனி பேர் எல்லாம் முதல் கொண்டு அதெல்லாம் எப்படி இருக்குது, எந்த இடத்த கரெக்ட் பண்ணி விட்டால் போதும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம் இந்த இடத்துக்கு வரோம். மறுபடியும் இல்லை எனக்கு கூட்டி என்ன பாரு, எனக்கு நீச்சமாக இருக்கார், எனக்கு உச்சமாக இருக்கார், எனக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு, தூரமாக உட்காந்துருக்கிறாரு, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். புரியுதா? அதனால் தயவுசெய்து இந்த கைபேசி எண் எடுக்க விரும்புகிறவங்களாகட்டும், வண்டி நம்பர் எடுக்கிறவங்களாகட்டும், எதுவானாலும் சரி, நம்பர் அப்படிங்கிறது ஒரு பேட்டர்னில் வேலை செய்யுது. இது ஒரு ஃப்ரீக்வன்சி, இது ஒரு அலைவரிசை, இதுக்குன்னு ஒரு தனி விஷயங்கள் இருக்குது. இதை போட்டு நீங்கள் ரொம்பலாம் போட்டு நீங்கள் குழப்பம், நீங்கள் குழப்பி எங்களையும் குழப்புற வேலை வேண்டாம். நிறையா ரிசர்ச். இது வந்து இப்போது 2 பேப்பரை மட்டும் பார்த்தது. இது மாதிரி எங்கள்கிட்ட எக்ஸலே ஒரு பல கம்பெனிகள எக்ஸல் பார்த்துருக்கோம். அதனால் தயவுசெய்து போதுமாதங்கஜி. அதில் ஒரே ஒரு விஷயம் ஜி, நம்ம கம்பெனியோட நம்பர் 3 நம்பர் சொல்கிறேன், அதில் பேட்டர்ன் ட்ரெக்கர் நீங்கள் சொல்லிவிடுங்க ஜி. அப்படியே சொல்லிடுங்க ஜி. 95663837234234. அடுத்த டூரிசம் நம்பர் வந்து 8925277234. அடுத்தது வெல்னஸ் கேர் நம்பர் வந்து 7418627234. எல்லாம் ஓங்கி ஒரு தடவை கை தட்டிடுங்களா? ஓகேவா? சஷ்டிக் அகாடமி, சஷ்டிக் ஃபவுண்டேஷன், அதோட எல்லா நம்பர்ஸும் பார்த்தீங்கள ஒரு பேட்டர்னில் கரெக்டாக இருக்கா? இந்த நம்பர்கள் கெட்ட நம்பர் நல்ல நம்பர் அதெல்லாம் அடுத்த பிரச்சனை, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அப்புறம். யார் இங்கே அவர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். யோகி ஒருத்தர் அவயோகியை போட்டு கர்ணநாதனா நம்பர் கொண்டு வரட்டுமா சார், இங்கே கிளம்பிட்டார். அவ்வளோலாம் நம்ம யோசிக்க வேண்டாம், அதெல்லாம் அடுத்தது. அதெல்லாம் இப்போ புதுசாக ஒருத்தருக்கு போடும்போது அதெல்லாம் யோசிக்கலாம். ஆனால் ஏற்கனவே க்ரியேட் ஆகிருக்கு, ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் போகுதுன்னா இதெல்லாம் ஜி வந்து இயற்கையாக அவங்க பாட்டுக்கு இது எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்ததுக்கு எடுத்தாங்க, அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிற சக்தியை கொடுக்குது. இது எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆனால் இது என்னென்னா இந்த 1 2 3 4 நம்ம சொல்லியிருப்போம். கார் நம்பரில் ஒரு அந்த ரன்னிங் வர்றதுனால இது வேகமாக ரன் ஆகுது. நம்ம அதை சின்னதாக தான் சொன்னோம், அதை கரெக்டாக கவனிக்கணும். அந்த 11 22 33 அந்த மாதிரி 55 அந்த டபுள் நம்பர்ஸ் ஆகட்டும், ரன்னிங் நம்பர்ஸ் ஆகட்டும், ரிப்பீட் நம்பர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 929229. இந்த மாதிரி ஏதோ ஒரு பேட்டர்னை 33 பேட்டர்ன்
ஒவ்வொருத்தரும் இப்போ இவங்க 916 இவங்க அத்தனை பேரும் பண்ணியிருக்காங்க கோல்டு கம்பெனி எல்லாம். அப்போது நீங்கள் ஒரு நகை கடை வைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை நகை வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா, அந்த 916 கடைசி நம்பரில் கொண்டு வரதுக்கான வேலையை பார்க்கணும். புரியுதா? பல லட்சம் போட்டு ஒரு கடை ஆரம்பிக்கிறான். இவங்க பெரிய கார்பரேட்டாக இருக்கும், அதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம நடுவில் இருக்கிறவன் இதெல்லாம் என்ன பண்ணும், இதெல்லாம் பெருசாக பண்ணிடுமான்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால் அந்த மாதிரி இல்லாமல் நல்ல பேட்டர்னில் இருக்கீங்க. ஆனால் இந்த கூட்டு எண்கள் ஏதாவது தப்பாக இருக்கலாம் மேபி. பட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டான 2 வீலர் போட்டு வண்டி நம்பர்லாம் கரெக்டான நம்பர் வாங்கி கரெக்டாக பண்ணுங்கள். ஏதோ ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். உங்கள் பொண்ணு அந்த கலெக்டர் ஆகணும், ஏதோ ஆகணும்னு இல்லை, ஏதோ ஒன்று பண்ணலாம். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருக்கா? அதாவது ஃபோன் நம்பர் எடுத்து கொடுக்கறது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதை 4 மாதம் பில்லு கட்டுறது பெரிய விஷயம். ஆமாம் தானே? ஆமாம், அவங்களுக்கு தெரியும் அது. அந்த பில்லை கட்டி அந்த நம்பரை காப்பாற்றுறது. நம்பரை நீங்கள் எடுக்கிறது இல்லை, நம்பரை நம்ம எடுத்து கொடுத்து வர வைக்கிறோம். ஆனால் அந்த நம்பர் உங்கள்கிட்ட சக்தி இருந்தால் தான் இருக்கும். அது இதெல்லாம் தேராதுன்ட்டு அது பாட்டுக்கு போயிடும். அதனால் எங்களுக்கு அதெல்லாம் நாம் பார்த்தாச்சு. பல நம்பரை எடுத்து கொடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு இங்கேயே இருக்கார் லைவ். மாற்றமும் நடந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது தெரிஞ்சிருக்கோம். அது கரெக்டாக தான் இருக்கும். மீதி எல்லாமே அதான். மாற்ற வேண்டாம் மேடம், புதுசாக சேர்த்துக்கலாம். பழசாகவே இருக்கட்டும், புதுசாக சேர்த்திக்கலாம். ஓகே, நன்றி. அதாவது என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஃபோன் நம்பர் ஆகட்டும், வண்டி நம்பர், எதுனா நம்பரை எடுக்கணும். என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம், அடுத்து என்ன சுச்சுவேஷனுக்கு போகணும் அப்படிங்கிறதோட நீங்கள் இருந்துக்கிட்டு அந்த தகவல்களை சொன்னால் அதை நம்ம நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த நம்பரை எடுத்து கொடுக்குறோம். நீங்கள் அதை நல்லது கெட்டதுன்னு யோசிக்காதீங்கிறத சொல்லிவிட்டு, எனக்கு இந்த வாய்ப்பளித்த ஜோதிட பிரபஞ்ச குழுவுக்கு எனது மனமார்ந்த நன்றி. ஆமாம், கேள்வி இருக்குங்களா? கேளுங்க. சொல்லுங்கள். ஐயா கிட்ட நான் ஃபோன் நம்பர் மாற்றினேங்கய்யா, ஏடிஎம் பின் நம்பர் மாற்றினேன், மலர் மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பின்னாடி தாங்க இந்த விருப்பம் கொண்டாந்து வர்றதுக்கு எனக்கு வரவழைச்சிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஐயா. ஓகே, நன்றி. ஓகேங்க. என்னோட கைபேசி எண் 9952328832. நன்றி, வணக்கம்.